ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்திராமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 34 verse 2. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் யாரிடத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்றால், தேவனாகிய கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்ன வார்த்தைகள். முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். ஆண்டவர் கற்பலகைகளிலே ஆண்டவர் வார்த்தைகளை எழுதும்படியாக அழைக்கிறார். அழைக்கும்போது எப்பொழுது வர சொல்லுகிறார் என்று சொன்னால், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட ஆண்டவர் காலமே என்று சொல்கிறார், விடியற் காலத்தில் என்று சொல்கிறார். இது மோசேக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி, ஒரு ஆயத்தம், தேவ சமூகத்தை தரிசிப்பதற்கு, தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்பதற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு நமக்கு ஒரு ஆயத்தம் தேவை. அந்த ஆயத்தத்தோடு எங்கே வர சொல்கிறாரு? சீனாய் மலையில் ஏறி. நம்ம சீனாய் மலைக்கு போக வேண்டாம். இன்றைக்கு ஒரு மலை சிகரம், ஒரு ஜெபம் என்று சொன்னாலே ஒரு மலை சிகரத்தின் அனுபவம் தான். இந்த புதிய உடன்படிக்கை நாட்களிலே எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீங்கள் சீனாய் மலையினிடத்தில் வரவில்லை, ஆனால் சீயோன் மலையினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று சொல்கிறார். அப்போ இந்த புதிய உடன்படிக்கை நாட்களிலே நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு நாம் கடன் செல்லும்போது நம்ம எங்கே ஏறுறோம் அப்படின்னா, சீயோன் மலையிலே, அந்த மலை சிகரத்தின் அனுபவத்திலே நம்ம வந்து நிற்கிறோம். அப்படி வரும்போது என்ன சொல்கிறார்? அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். அப்போ ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் எப்போ ஆண்டவரை தரிசிக்கணும், எப்பொழுது கர்த்தரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், காலமே என் சமூகத்தில் வந்து நில். ஒவ்வொருத்தரும் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியை, காலமே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்ம நிற்க ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. வேதத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். those who seek early shall find me ன்னு போடுறார். அப்போது அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். அப்போது பிரியமானவர்களே, ஆண்டவர் மோசேக்கு சொன்னது போல நம்ம விடியற் காலத்தில் ஆயத்தமாகி மலை உச்சியின் அனுபவத்திற்கு வந்து நம்ம அதிகாலமே தேவனுடைய சமூகத்தில் வந்து நம்ம கர்த்தரை தேடும்போது, கர்த்தருடைய சமூகத்தை, பிரசன்னத்தை, அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. என்னை கண்டடைவார்கள் என்று சொல்கிறார். எப்படி ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துவார் என்றால், அவருடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துவார். தேவன் வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு வெளிப்படுவார். இயேசு கிறிஸ்து கூட அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் பார்க்கும்போது, மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் அதிகாலையில் இருட்டோടെ எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். எப்போ? அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையில் என்று சொன்னால் 32ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன்.
சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமித்த போது சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்திருந்தார்கள். பலவிதமான வியாதிகளினால் உபத்திரவப்பட்டிருந்த அநேகரை அவர் சுஸ்தமாக்கி அநேகம் பிசாசுகளை துரத்திவிட்டார். அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருந்தபடியால் அவைகள் பேசுகிறதற்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. இப்படி சூரியன் அஸ்தமித்த பிற்பாடு ராத்திரியெல்லாம் அவருக்கு ஊழியம். அந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக வந்துட்டாங்கன்னு பார்க்குறோம். அத்தனை திரளான ஜனங்கள், அநேக வியாதியஸ்தர்கள், அநேக பிசாசு பிடித்தவர்கள் அங்கே கொண்டு வந்து அவைகளெல்லாம் ஆண்டவர் விரட்டி ஓட்டி சொஸ்தமாக்கி இரவெல்லாம் ஊழியம். இளைப்பாறுவதற்கு சமயம் இல்லை. இரவெல்லாம் ஊழியத்தை முடிச்சுட்டு அதிகாலையில் இருட்டோടെ எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அந்த ஜெபம் பண்ண தவறவில்லை. ஒவ்வொரு நாள் காலையிலும் அதிகாலையில் ஆண்டவர் தேவனை சந்திப்பதற்கு, பிதாவின் சமூகத்தை தரிசிப்பதற்கு அவர் எழுந்து சென்றார் என்று பார்க்கிறோம். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்திலே வந்து நில் என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் யாவரும் காலமே அதிகாலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்றீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களோடு பேசுவார். உங்கள் பிரச்சனைகள் மாற்றப்படும். உங்களுக்கு ஆண்டவர் செய்ய வேண்டியது இன்னதென்பதை ஆண்டவர் போதிப்பார். நீங்கள் திசை தெரியாமல் திகைத்து நிற்கிற காரியங்களுக்கு ஆண்டவர் ஒரு தீர்வை கொடுப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இந்த அருமையானது நல்ல நாளில் கூட வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி, மோசேயை ஆண்டவர் வந்து என் சமூகத்தில் நில் என்று சொன்னது போல நம்மையும் ஆண்டவர் அவருடைய சமூகத்தில் வந்து நிற்பதற்கு அழைக்கிறார். அந்த அழைப்பை பெற்று நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சமூகத்தில் போய் நிற்க கர்த்தர் கிருபை செய்வாராக. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக வழி நடத்துவாராக. இந்த வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதி. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்திலே வந்து நில் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் அதிகாலையில் உம்மை தேட, உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் நீர் பலப்படுத்தி அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக நீர் வழி நடத்தும்படியாக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.